ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா குடும்பத்தோட ஏலகிரி வர்றாங்க. ஏலகிரி வந்ததும் ஏலகிரி வந்து இறங்குனதுமே அங்கே உள்ள இடங்களை சுற்றி பார்க்கவும் அவங்களுக்குள்ள கவலைகளை மறந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரசிக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக பேச சிரிக்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த நிலாவுக்கு அவங்களெல்லாம் பார்க்கையில் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் 4 பேரையும் பார்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம இந்த இடத்துக்கு வந்தது வீண் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே அவ்வளோ என்ஜாயாக இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே அவங்க வெளியே போகலை. அதனால் அவங்களுக்கும் இது ரொம்ப புதுசாக இருக்குது. அவங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து சுற்றி பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சொல்கிறாங்க, சரி காப்பி சாப்பிட்டு வேணா நம்ம மற்ற இடங்கள சுற்றி பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா வாப்பா போய் எல்லாரும் காப்பி சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு காப்பி ஷாப்புக்கு போகிறாங்க. போய்கிட்டு இருக்க வழியில் பல்லவன் நிலாட்ட கேட்குறாங்க, ஏனி உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்கிற மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பல்லவா கேளு அப்படிங்கிறாப்புல. ஏனி இங்கேயாவது எங்கள் அம்மா ஏதாவது ஒரு மூலையில் எங்கள் அம்மா இருப்பாங்களா, எங்கள் அம்மாவை நான் பார்த்துருவேனா அப்படிங்கிறாங்க. பல்லவா இதை மறக்கணும் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். மறுபடியும் ஏண்டா பழையபடி அந்த நிலைமைக்கு போகிற, அதை மறக்கணுன்றதுக்காண்டா இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி அண்ணி, இனிமேல் நான் அதை கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த பல்லவனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம், எல்லா சோகத்தையும் மறந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம். அதை விட்டுவிட்டு மறுபடியும் அந்த பேச்சே நீ பேசக்கூடாது சரியா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ இனிமேல் நான் பேச மாட்டேன், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் நம்ம தம்பிக்கு அந்த இடத்துல எல்லாத்தையும் சொல்லி அவனை சந்தோஷப்படுத்துகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. என்ன அவருக்குள்ள ஒரு கவலை, எல்லாரையும் புரிஞ்சு வச்சுக்கிறா, ஆனால் நம்மளை மட்டும் அவாய்ட் பண்ணுறா அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே புலம்புறாரு. இருந்தாலும் சந்தோஷம்தான் படுறாரு. குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணையில் சந்தோஷமும் படுறாரு. அப்புறம் காப்பி ஷாப்புக்கு போகிறாங்க. காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. காப்பி குடிச்சிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வரையில் நிலாவுடைய அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாரும் அவங்களும் அந்த காப்பி ஷாப்புக்கு காப்பி சாப்பிட்றதுக்கு வர்றாங்க. வெளியில் அவங்கள பார்த்ததும் நிலாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் பொண்ணு இவங்கள பார்த்துட்டு அத்தை அப்படிங்கிறாங்க. நிலா அத்தை அப்படிங்கிறாங்க. அவங்கள அறியாமல் அந்த குழந்தைய போய் தூக்க போகிறாங்க. நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தாசு தடுக்கிறாரு. ஏண்டி எங்களை மறந்துட்டானே போனேன், இப்போ என்ன உறவு கொண்டாடி பிள்ளைய தூக்க வர்ற அப்படிங்கிறாங்க. தப்பு தான், நான் தூக்கம் வந்திருக்கக்கூடாது, தெரியாமல் வந்துட்டேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோபமாக பேசுகிறாங்க. அப்போ சேரன் கேட்குறாரு, இவங்க யார், இவங்க எதுக்குமா உன்னையே சத்தம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாருடா புதுசா அப்படின்னு சொல்லிட்டு தாசு அவரை கேட்குறாரு. நீ என்னடா வக்காலத்து வாங்க வர்ற அப்படின்னு சொல்லவும் உடனே நிலாவுக்கு கோபம் வந்துடுது. நிலா கேட்குறாங்க, இங்கே பாரு, என்ன வேணாலும் பேசு, அது உனக்கு உரிமை இருக்குது. அதை விட்டுவிட்டு என் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரையாவது நீ அனாவசியமாக பேசுன அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி குடும்பம், அது உன் குடும்பம்னா அப்போ இந்த குடும்பம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ சேரனுக்கு ஒன்றுமே புரியலை. எதுக்கு இவங்க அனாவசியமாக இப்படி நிலாவோட சண்டைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சோழன் சொல்கிறாரு, இதுதான் அவங்க அம்மா அப்பா அண்ணன் அண்ணி அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அவரால் பேச முடியலை. அதுக்கப்புறம் நிலாவோட ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அம்மாவும் அண்ணனும். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு பிடிக்கலைன்னா நீ போய்கிட்டே இரு, நான் தான் உங்களை வேணாமல் தூக்கி போட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ அனாவசியமாக பேசிக்கிட்டு இருக்க, உன் பொண்ணை தூக்க வேணாம்னு சொன்ன, நான் தூக்கலை, அதை விட்டுவிட்டு நீ அனாவசியமாக எதுவும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா நடக்கிற கதையே வேறு அப்படின்னு மறுபடியும் நிலா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, என்னடி மிரட்டி பார்க்குறியா, நாங்கள் படித்த சர்டிஃபிகேட்டை வச்சு தாண்டி நீ எல்லாம் பண்ணிக்கிட்டு திரிகிற, அது இல்லைன்னா அதைத்தான் நீ எல்லாம் கிழிச்சு போட்டு எல்லாம் எரிச்சிட்டியே, அதில் கூட எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடாது தானே எல்லாம் பண்ணீங்க நீயும் அப்பாவும் சேர்ந்து அப்படிங்கிறாப்புல. ஏண்டி அப்பாவை பற்றி உனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தேன்னு சண்டைக்கு வர்றாங்க. ஏண்டி அவர் உன் மேலே உயிரையே வச்சுருந்தாரு, அவருடைய பாசத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம இப்படி அவரையே தூக்கி எறிஞ்சு பேசுகிற, அவர் இதுவரையிலையும் வெளியே கூட வரலடி நீ வீட்டை விட்டு போனதுலேருந்து, இன்றைக்கி தாண்டி அவரை மனசை மாற்றுறதுக்காக தாண்டி அவரை நான் வெளியே கூட்டிகிட்டு வந்தேன், அப்படியாப்பட்ட அப்பனையே தூக்கி எறிஞ்சு பேசுகிற அப்படின்னவும் ஒரு பொண்ணுக்கு பார்த்து பார்த்து செஞ்சார், நான் இல்லைங்கள, ஆனால் வாழ்க்கையை தப்பாக ஜூஸ் பண்ணார், அது மட்டும் ஓகேவா, பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத கடைசி வரையும் ஒரு தகப்பன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடத்தி வைக்கிறதான் ஒரு தகப்பனுக்கு உள்ள அழகு. அதை விட்டுவிட்டு அவருக்கு அவருடைய சந்தோஷத்துக்காக
அவருடைய பணம் காசுகளுக்கு தகுந்த மாதிரி இடத்த பார்த்தாரே ஒழிய எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை அவர் பார்க்கல. அது மட்டும் சரியா? சரி, எதுக்கு அனாவசியமான பேச்சு, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த நேரம் நடேசன் அங்கே வர்றாரு. வந்ததும் நிலாவுடைய அப்பாவை பார்த்ததும் நீயா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவரும் நீயா அப்படிங்கிறாரு. 2 பேரும் அதிர்ச்சி அடைஞ்சு நீயா நீயான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நிலா நினைக்கிறாங்க, நம்ம அப்பாவுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், ஏன் 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படின்னு அவங்க அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க.